கிறிஸ்துவின் தூய்மை மிகு திருவுடல் திருரத்த பெருவிழா. மிலான் நகரின் அரச பிரபுத்துவ குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் இயேசுவின் கடைசி ராவுணவு படத்தை வரைய லியோனார்டோ டாவின்சியிடம் கேட்டுக்கொண்டபோது டாவின்சிக்கு வயது 43. அவர் அந்த வேலையை மெதுவாகவும் அதே சமயத்தில் மிகுந்த கவனத்தோடும் கடைசி ராவுணவு பற்றிய முழு விவரங்களை தெரிவிக்கின்ற கலை நுணுக்கத்தோடும் வரைய ஆரம்பித்தார். இயேசு வைத்திருந்த கிண்ணத்தை முடிந்தவரை அழகாக வரைய அவர் நேரம் செலவிட்டார். இந்த படத்தை வரைய 3 ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட லியோனார்ட் தன்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து அந்த படத்தை காட்டி அவருடைய கருத்தை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொண்டார். மிகவும் அற்புதமாக வரையப்பட்டிருக்கிறது. இயேசு வைத்திருக்கும் ரசக்கிண்ணம் மிகவும் தத்துருவமாக இருப்பதால் என் பார்வையை அதிலிருந்து எடுக்க முடியவில்லை. வசீகரமான கிண்ணம் என்று பதிலளித்தார். உடனே லியோனார்ட் தான் வரைய பயன்படுத்திய தூரிகையை எடுத்து பிரகாசிக்கும் கிண்ணத்தின் குறுக்கும் நெடுக்குமாக பெயிண்டை இழுத்தார். அப்படி செய்து கொண்டே உணர்ச்சி மேலிட கூச்சலிட்டு சொன்னது, இயேசுவின் உருவத்தை எதுவும் திசை திருப்பக்கூடாது என்றார். எனவே கிறிஸ்துவே நமது வாழ்வின் முதன்மையாக இருக்க வேண்டும். வேறு எதுவும் நம்மை ஈர்க்கக்கூடாது. இன்று நாம் இயேசுவின் திருவுடல் திருரத்தம் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். முதலில் இந்த விழா கிறிஸ்துவின் திருவுடல் கார்புஸ் கிறிஸ்தி விழாவாக 13ஆம் நூற்றாண்டில் லீஜ் மறைமாவட்டத்தில் 1246ஆம் ஆண்டு கொண்டாட தொடங்கப்பட்டது. 2ஆம் வத்திக்கான் சங்கம் செய்த சீர்திருத்தத்தால் கார்பஸ் கிறிஸ்தி விழா இயேசுவின் விலைமதிப்பற்ற இரத்தத்தின் விழாவோடு ஜூன் 1 கொண்டாடப்பட்டது. இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவாக மாறியது. கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கும் நற்கருணை விழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கிறது. என்று இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னால் விலைமதிக்க முடியாத 2 கொடைகளை நமக்கு கொடுத்து விட்டு சென்றார். ஒன்று, புனித வியாழனன்று நமக்கு ஆன்மீக உணவாக நற்கருணையையும், புனித வெள்ளியன்று நமது ஆன்மீக தாயாக தன்னுடைய தாய் மரியாவையும் தம் சீடர்களுக்கு, அதாவது நமக்கு கொடுத்தார். இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா இம்மானுவேலாக, கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அவருடைய அன்பின் நிலையான பிரசன்னத்தை கொண்டாடும் நாளாகும். இயேசுவின் உண்மையான பிரசன்னத்தின் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் உணர இந்த நாள் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. சாதாரண அப்பத்திலும் ரசத்திலும் தன்னை ஒடுக்கியிருக்கும் இயேசுவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் உணரும் நாள் இன்று. கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்பதை எடுத்து இயம்புகின்ற நாள் இன்று. இயேசு கடைசி ராவுணவின் போது நற்கருணையை ஏற்படுத்தி இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று தினமும் கொண்டாட அழைப்பு விடுக்கும் நாள் இன்று. எதையும் துணிவோடு எதிர்கொள்ளும் இரும்பு இதயம் கொண்ட சீன பேராயர் டாம்னிக் டாங் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவின் திரு அவைக்கும் பிரமாணிக்கமாக இருந்த குற்றத்திற்காக 21 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். ஜன்னலில்லா இருள் சூழ்ந்த ஈரமான சிறிய அறையில் 5 ஆண்டுகள் தனிமையில் அடைக்கப்பட்டிருந்தார்.
5 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது சிறைக்கதவை திறந்த காவலர்கள் அவரை சில மணி நேரம் வெளியே செல்ல அனுமதித்தார்கள். நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்கள்? அதை இப்பொழுது செய்யலாம். சூடான குளியலா, உடை மாற்றமா, வெளியில் வெயிலை உணர நடைப்பயணமா, குடும்பத்தோடு பேசுவதற்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள விருப்பமா, அல்லது ஏதாவது குடும்பத்தினருக்கு எழுத கடிதம் தரட்டுமா என்று சிறைக்காவலர்கள் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு பேராயர் டாம்னிக் டேங், நான் திருப்பலியாற்ற விரும்புகிறேன் என்று பதிலளித்தார். ஒவ்வொரு திருப்பலியிலும் சாதாரண அப்பமும் ரசமும் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் தூய ஆவியாரால் மாற்றப்படுகிறது. எனவே வரலாற்றில் வாழ்ந்த இயேசுவை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் நாம் பங்கு பெறும் ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசுவை காண நாம் பாக்கியம் பெற்றவர்கள். எனவே கத்தோலிக்கர்களாகிய நாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முழு திருப்பலியில் பங்கு பெற 10 நிமிடத்திற்கு முன்னால் ஆலயத்திற்கு வந்து முழந்தால் படியிட்டு நற்கருணை நாதருக்கு நன்றி செலுத்திவிட்டு திருப்பலி நற்கருணை கொண்டாட்டத்தில் நன்றியோடு பங்கு பெற்று கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் பெற்று அவருடைய ஆசீரையும் பெறுவோம். ஆமீன்.